இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, தர்ஷிகாவும் பவித்ராவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வெளியே வந்து நடந்த நிறைய விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாங்க தர்ஷிகா வந்து பவித்ரா கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வந்து மக்கள் என்னை எங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் 70 நாளில் வெளியே வரக்கூடிய கண்டஸ்டன்ட் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம், பவித்ரா அவ்வளோ சொன்னாங்களே ஏன் கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்னை கேட்டாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பவித்ரா சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். பட் மனசில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்னேன். ஆனால் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாருமே கேட்டாங்க. பவித்ரா கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்க. "நீ ஏன் அதை கேட்கல?" அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்க அம்மா வந்து ஒரு 15 நாளாக வந்து பேசவே இல்லையாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கே அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 30 நாளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அது கேமு தான் புரிஞ்சுக்கோங்க, கேமு தான் புரிஞ்சுக்கோங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லி 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 என்னால் முடியவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாரி எல்லாருமே உடஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆ, பவித்ரா வந்து சொன்னாங்க, "நான் ஒரு கேமுக்கு போகிறேன் அப்படின்ற மாரி தான் நான் வீட்ல சொல்லிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடியுது. அதாவது இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி நானும் அதே தான் வீட்ல சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. "நீ தப்பு பண்ணிட்ட." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாரி நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணேன் இந்த வீட்ல. அந்த சிங்கிள் டாஸ்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க் அதெல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி வந்து தோணுச்சு. அதே மாரி ஆம், இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு நாள் எங்கள் அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ சரி என்னை ரெகக்னைஸ் பண்ணி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து நீ டாப் 5ல இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவுக்கு அட பாவமே இப்போ தான் எங்கள் அம்மாவை தேத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் பற்ற வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் மக்கள் வந்து பயங்கரமான ஒரு லவ் குடுத்தாங்க. நீங்கள் மேலே வந்திருக்கணும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ரியலைஸ் பண்ண மாரி தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதேமாதிரி உள்ளே வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தாங்களாம். நான் உங்கள 70 நாள் உள்ளே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இப்போ போகிற 1 வீக் வந்து உங்கள் எல்லாரையும் ஹாப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது பவித்ரா கிட்ட. ஸோ இதுதான் வந்து தர்ஷிகா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.